ஆட்சி காலத்துல எங்க பார்த்தாலும் சா மது குடிக்கிறாங்க. மதுக்கடைகள் நெறைய திறந்திருக்கு. அதனால மதுவ குடிக்கிறாங்க. எந்த நேரம் வேணாலும் மது கிடைக்குது. அதுக்கப்புறம் கஞ்சா கிடைக்குது, மெத்து கிடைக்குது. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இது போன்ற ர க கற்பழிப்பு, இந்த மாரி திருட்டு குற்றங்கள், இந்த மாரி கொலை, கொள்ளை இந்த மாரி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு எங்க மீது பழி சுமத்துனாங்க. வாஸ்தவம் தான். நாங்க அத கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் இந்த மாரி 1, 2 நடக்கத்தான் செஞ்சது. ஆனா இவரு இல்ல அதுக்குன்னு 1, 2ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்பவும் அதிகரிச்சிருக்கு. இப்பயும் அதிகமா இருக்கு. இல்லடா கண்ணு. 1, 2ன்னா நான் என்ன சொல்றேன், எங்க ஆட்சி காலத்துல மொத்தம் ஒரு 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 5 ஆண்டு காலத்துல மொத்தம் 16,000 இன்சிடென்ட் நடந்திருக்கு. மற்ற மாநிலங்கள வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அது 4ல 1 பங்கு தான் தமிழ்நாட்ல நடந்திருக்கே தவிர, இன்னைக்கு ஊபியோ, ராஜஸ்தானோ, குஜராத்தோ மற்ற மாநிலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 8,000, 9,000 குற்றங்கள் நடக்குது. இல்ல இந்த விஷயத்தெல்லாம் இங்க கம்மியா நடந்திருக்கு, அங்க அதிகமா நடந்திருக்குன்னு நம்ம கம்பேரே இல்ல, பண்ணக்கூடாது இல்ல. இல்லையா? எந்த கம்பேர் அரசா அப்படி இருந்தாலும் சொல்ல முடியாதும்மா. அது எல்லா விஷயத்திலயும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். குற்றங்கள் மட்டுமல்ல, எல்லா விஷயங்கள்லயும் ஈச் அண்ட் எவரிதிங் இல்ல ஒரு நம்ம உயிர் பார்க்கணும். போறத நீங்க எப்படி கம்பேர் பண்ணீங்க? இங்க உயிர் ப 4 உயிர் தான் போயிருக்கு, அங்க 10 உயிர் போயிருச்சு ஆமா அப்படின்ற 10 மாரி இருக்கு. அதான் பரவாயில்லன்னு சொல்லணும். இப்ப அந்த 4 உயிருமே எந்த ஒரு தப்பும் ஏம்மா பண்ணாம இங்க பாரு நெறைய 4 வன்கொடுமைகளால உயிர் போறது இறந்திருக்காங்க இல்லையா? வருத்தப்பட வேண்டிய விஷயம். நாங்க உயிர் போயிடுச்சேன்னு வருத்தப்பட்டு, அவங்களுக்கு உடனடியா நான் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்து, எங்களால இயன்ற உதவிகளையும் செஞ்சு தான் நாங்க வந்திருக்கோம். புரிஞ்சுக்கோங்க.